இன்றைக்கி இந்த வீடியோவில் பீக்கங்காய் செடிக்கு எப்படி பந்தல் அமைக்கணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதோட பீக்கங்காய் செடிக்கு 15 நாள் ஆச்சு. பாருங்கள், கொடியோட ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு 10 அடி உயரமுள்ள 2 குச்சிகள் எடுத்துக்கலாம். அந்த குச்சி நட்டுறக்கு வேண்டி கூலி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கடப்பாத்தில் குச்சி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தேங்காய் தொட்டியில் கூலி எடுத்துக்கலாம். இது ஒரு அடி ஆழத்துக்கு கூலி எடுத்திங்கன்னா தான் குச்சி நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இல்லைன்னா குச்சி சாயருக்கு வாய்ப்பு இருக்கும். பாருங்கள், ஒரு அடி ஆழத்துக்கு குழி தோண்டியாச்சு. வாங்க அந்த குச்சியை உள்ளே வச்சுக்கலாம். குச்சியை குழிக்குள் வச்சு மண்ணை தள்ளி விட்டுக்கலாம். மண்ணை தள்ளி குழி மூடிட்டு இந்த மாதிரி ஒரு கம்பியால் நல்லா குத்தி விட்டுக்கோங்க மண்ணை. அப்போ தான் குச்சி நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். பாருங்கள், குச்சிக்கு ஸ்டே கம்பி கட்டிக்கலாம். இந்த மாதிரி கம்பி கட்டி முறுக்கி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கம்பி அடித்து ஸ்டே கம்பி அடிச்சுக்கலாம். அடித்து விட்டுட்டு தேவையான அளவு விட்டு கட்டிங் பைல் கட் பண்ணிவிட்டு நல்லா இழுத்து ஸ்ட்ராங்காக சுற்றிக்கலாம். இதே மாதிரி பந்தலுக்கு 2 பக்கமும் இதே மாதிரி கம்பி அடித்து கட்டணும். இதான் பந்தல் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஒரு அடி உயரத்தில் இந்த மாதிரி கம்பி விட்டுக்கலாம். இது தக்காளி செடி கட்டுற கம்பி. இது பாருங்கள், சென்டர்லேயே ஒரு குச்சி விட்ருக்கோம். அதில் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டு குச்சியில் நல்லா இழுத்து கட்டிக்கலாம். அப்போ தான் பந்தல் நல்லா ஸ்ட்ராங்காக வரும். முறுக்கி கட்டிட்டு கட்டிங் பையர் எடுத்து கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு அடி கேப் விட்டு ஒரு கம்பி விட்டுக்கலாம். கீழே பண்ண மாதிரியே தான் மேலேயும் பண்ண போகிறோம். இதே மாதிரி பந்தல் பூராமே கம்பி கட்டி எடுத்துக்கலாம். வாங்க கம்பி நல்லா இழுத்து டைட்டாக கட்டிக்கலாம். பாருங்கள், பந்தலில் கம்பி விட்டாச்சு. ஒரு அடிக்கு ஒரு கம்பி விட்ருக்கோம். இது வாழை மரத்துக்கு கட்டுற பெல்ட். இது வாழை மரம் காற்றடிச்சா சாயம் இருக்கிற கட்டுவாங்க. இந்த பெல்ட்டை இந்த மாதிரி பின்னி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சும்மா கம்பியில் விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கீழே கம்பியில் ஒரு கட்டு கட்டி விட்டுறலாம். பாருங்கள், அதே மாதிரி பந்தல் பூராமே கட்டிக்கலாம். மேலே கம்பியில் ஒரு கட்டு கட்டிக்கணும். பெல்ட் இந்த மாதிரி கம்பியில் விட்டு எடுத்துக்கலாம். கீழே கம்பியிலே ஒரு கட்டு கட்டிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், சூப்பராக பந்தல் ரெடி ஆயிடுச்சு. பந்தலுக்கு ஸ்கொயராக இருக்குது பாருங்கள். இதில் பீக்கங்காய் கொடி பாடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். பீக்கங்காய் சொடலில் இந்த மாதிரி சரடு கயிறால் கட்டிட்டு இந்த மாதிரி சணல் கயிறால் கட்டிக்கலாம். கட்டிட்டு பந்தல் இழுத்து கட்டி விட்டுறலாம். கட்டி விட்டுட்டு அதிகமாக இருக்கிற கயிறை அறுத்து விட்டுறலாம் பிளேடால். பீக்கங்காய் செடி இந்த மாதிரி எடுத்து சரடால் சுற்றி விட்டுறலாம். சுற்றி விட்டிங்கன்னா பந்தல் மேலே ஏறிக்கும் கொடி. இதே மாதிரி எல்லா கொடியும் பண்ணி விட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.